வெள்ளிப்பனி மலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே. மதிப்புமிகு இளம் புயல் டாக்டர் ஷீபா லூர்தஸ் அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மன்னிக்கவும், ஒரு 10 நிமிஷம் நல்லா பேசணும்னு இந்த நூல்கள் பத்தின குறிப்புகள்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். நேரமின்மை காரணத்தினால நான் கோயம்புத்தூர் கிளம்பிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆனதுனால கொஞ்சம் ஒரு 1-2 நிமிஷத்துல நான் முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். எல்லாத்தினுடைய வாழ்த்துக்களும் எப்பொழுதும் நம்ம தாய்மானவர் ஐயாக்கு இருக்கும். 10 நிமிஷம் பேசிதான் சொல்லணும்னு இல்லை, 2 நிமிஷம் பேசினாலும் மனசார நம்ம வாழ்த்துறதுதான் தமிழர் பண்பாடு. தூய தமிழ்ல பேசணுன்ற ஒரு முயற்சிக்கு நான் இந்த விழாக்கு வந்திருந்தேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னுடைய ஒரு புத்தகத்துக்கு தாய்மானவர் ஐயா ஒரு வாழ்த்துறை எழுதுனாங்க. அந்த வாழ்த்துறையில என்னுடைய பெயர் செத்து புதைந்து விட்டது. அதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய பெயர் ஷீபா லூர்தஸ். அவர் தூய தமிழ் பண்பாட்டவர். ஷீ அப்படின்றது தமிழ் எழுத்து இல்லை, இஸ் அப்படின்றது தமிழ் எழுத்து இல்லை. அவருடைய வாழ்த்துறை எனக்கு அனுப்பும்போது என்னுடைய பெயர் என்னவாக மாறியது என்றால் சிபா லூர்தசு. இவர்கிட்ட போராடி பெயரினுடைய பொருள் மாறிவிடும், எழுத்தை மாற்றினால் ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு அப்படின்னு கெஞ்சு கூத்தாடி வாழ்த்துறை வாங்கினார். அதுக்கான முழு பெருமையும் நம்ம ஐயாவுக்கு தான் சேர்றது. அவருடைய உங்களுடைய புத்தகங்கள் 3 நாளா படிச்சுட்டு இருக்காங்க ஐயா. 3 நாளா படிச்சுட்டு இருக்கேன். அருமையான வரலாற்று புத்தகம். நிறைய மறைமலை அடிகளாருடைய, அதாவது எல்லாருமே அவங்க என்ன சாதிச்சாங்க அப்படின்னு பேசணும்னு நினைச்சாங்க. நான் என்ன பேசணும்னு வந்திருந்தேன்னா, என்னென்ன தடைகளை அவங்க சந்திச்சாங்க, அதை எப்படி அவங்க கடந்து வந்தாங்க அப்படின்றத பேசணும்னு நினைச்சிருந்தேன். பட் பரவாயில்ல ஐயா, உங்களுடைய புத்தகம் அருமையான ஒரு புத்தகம். எங்க எல்லாத்தினுடைய வாழ்த்துக்கள் இருக்கு. ஆனா நம்ம ஐயா அவர் வந்துட்டு எவ்வளவோ இளைஞர்களை ஊக்கப்படுத்துறாங்க அப்படின்னு ஐயாவுக்காக நாங்க ஏங்கி கடைசியில இன்னைக்கு அவர்கிட்ட தொலைபேசியில் அணுகுனா, ஓ நீங்க எனக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணதே தெரியல அப்படின்னாங்க. 6 மாசம் ஆச்சு. ஆனா தாய்மானவர் ஐயா நீங்கள எளிமையா ஒரு புத்தகம், உலக வரலாற்று படிக்கின்ற ஒரு புத்தகம் எழுதினாரு. எந்த ஐயாவுக்கு நாங்க 6 மாசம் போராடினோமோ அவருடைய முன்னிலையில சிறப்புரையாற்றி அவருடைய வாழ்த்துறையும் அவர் புத்தகத்துல பார்க்கலாம். வர்றதுன்றது உண்மையாவே எனக்கு பொறாமைக்குரிய ஒரு விஷயம். அதனால கிளம்புறதுக்கு முன்னாடி இப்போ நாங்க வந்துட்டு ஒரு 11 மொழியில தேர்ச்சி பெற்ற ஆள்னா, இது வரைக்கும் 45 புத்தகங்கள் 11 மொழியில எழுதியிருக்கேன். எனக்கு எவ்வளவு நாடுகள் டிராவல் பண்ணியும் எனக்கு பிடித்த மொழி தமிழ் மொழி. ஏன்னா நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கேன். அதனால தமிழ் மொழியை ஊக்கப்படுத்துற ஒவ்வொருவரையும் பார்த்தா என்னால ஏதாவது பண்ண முடியும். எங்க இயக்கம் சார்ந்து யுனைடெட் சமரிட்டன்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் 6 நாடுகள்ல. ஸோ அதன் சார்பாக நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்னா, அதனால ஒரு சின்ன காணிக்கையா ஒரு சின்ன டொனேஷன் நம்ம தாய்மானவர் ஐயா அவர்களுக்கு, அவரை ஊக்கப்படுத்துவதற்கும் மேலும் மேலும் ஐயா எங்களை மாதிரி பல நபர்களுடைய பேரை லெஃப்ட் அண்ட் ரைட் புரட்டி போடுவதற்கும் இது ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் வாங்க ஐயா. எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம்.